என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சர்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சர்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கன்சர்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,464 இருக்குங்க. ஸோ காலையில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 64,000 இருக்கும் ப்ரைஸு போயிருக்கு. ஓகேங்களா, 64,000 வந்து பிரேக் பண்ணி காமிச்சிருக்கு. சரிங்களா, அங்கேருந்து சின்னதாக வந்து புல் பேக் மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் என்னோடய எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஏறி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு காலையில் ஸோ நேற்று வரைக்கும் கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வால்யூமும் வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக டீசெண்டாக ஏறின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ 65,000 இந்த 65,000 எப்படி பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்றத நாம் பார்க்கணும். ஓகேங்களா, கேண்டல் க்ளோஸ் வைக்க போகிறான்னா இல்லைனா வந்து விக்கெஸ்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வர போகிறானான்றதை பார்க்கணும். ஸோ அதை நம்ம எப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 65,167 அது 65,167 ஓகேங்களா, 170 வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுவான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் ப்ரைஸு இதை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான்னா நம்மளுக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் வைக்கமே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா திரும்ப மார்க்கெட் வந்து புல்லிஷாகி 65,000 உடைக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா, ஸோ இத்தீரியமை பார்த்துருவோங்க. சரிங்களா, இத்தீரியம் என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இத்தீரியம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ரொம்ப நாளாக வந்து கன்சால்டேட் ஆகின்னு இருக்குது இத்தீரியம். சரிங்களா, ஸோ ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த அதாவது ப்ரைஸ் வந்து இந்த லெவலை உடச்சிட்டு கீழே மறுபடியும் மேலே போயிட்டு இதே இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆகி கீழே வந்து அப்புறம் தான் பிரேக் அவுட் ஆன பிறகு மறுபடியும் திரும்ப அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு ப்ரைஸு கீழே விழுந்தது. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்டாக வந்து ஸோ அதே பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா திரும்ப இந்த ஏரியாவை பிரேக் ஆகி மேலே போன பிறகு திரும்ப அதே இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மேலே வந்து நல்லா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். இந்த ஏரியா பாருங்கள் கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்து ப்ரைஸு நல்லாவே கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ உடச்சிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ திரும்பவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் தான் வந்து இருக்குது. இங்கே இருந்தால் ப்ரைஸு திரும்புது. சரிங்களா, ஸோ இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்பி மேலே போகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,016 2,862. ஓகேங்களா, இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. 3,016 2,862. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு சப்ளையோட ஏரியா. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸு பிரேக் ஆகி மேலே போனது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் பவுன்ஸ் ஆகி மேலே போனது திரும்பவும் கீழே வந்து இதே ஏரியாவில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்புறமா தான் இந்த லெவலை உடச்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட்டை உடச்சி நல்லா ப்ரைஸு கீழே வந்து டிமாண்டை டேப் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போது இந்த இடத்துல இவ்வளோ நல்லா வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுறதுனால திரும்பவும் ப்ரைஸ் இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது ஒரு சப்ளை வசோனா ஆக்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னா இத்தீரியம் வந்து இந்த 3,016 2,862 இந்த இடத்த இத்தீரியம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய கேண்டல் போட்டு உடைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு இத்தீரியம் வந்து ஒரு அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த சப்ளையை உடையணும். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து மேலே போகணுன்னா இந்த சப்ளை உடையணும். இந்த சப்ளை உடஞ்சாதான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதை நல்லா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்து மேலே உடச்சான்னா கண்டிப்பாக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐயை வச்சுருவோம். இந்த ஐ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா $4,100. ஓகேங்களா, $4,100 வந்து உடைப்பான். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துலேயே நம்ம பார்க்கணும் கேண்டல் க்ளோஸ் வைக்குதா இல்லைனா விக்கு வைக்குதான்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இருக்க நம்மளுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் வந்து ஒரு பெரிய தலைவலியாக ஆக்ட் ஆகும் இத்தீரியமுக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல்
3000 ஓகேங்களா, அந்த லெவல் வேறு இருக்குது. 3000ன்றது ஒரு சைக்காலஜி லெவல் சரிங்களா. ஸோ அந்த 3000 லெவலும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால ப்ரைஸ் மேபி திரும்ப இதில் போயிட்டு ஒரு புல் மார்க் மாதிரி கீழே வந்தால் கூட அவன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே கன்சல்டேட் ஆகணும். இந்த சப்ளை ஏரியாலே கன்சல்டேட் ஆகிட்டு தான் உடையணும் ஓகேங்களா. அப்போதான் வந்து இந்த சப்ளைவால் ப்ரைஸை நல்லா வந்து புஷ் பண்ண முடியல, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது அர்த்தம். ஒருவேளை இந்த சப்ளையை தொட்ட உடனே ப்ரைஸ் சல்லுன்னு கீழே மறுபடியும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த சப்ளையில் ஏகப்பட்ட செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம், ப்ரைஸை ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதனால் இந்த சப்ளையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தீரியம் புல்லிஷ் ஆகணுன்னா இந்த சப்ளை உடையணும் ஓகேங்களா. 3016லேருந்து 2862 நான் கொடுக்குற சப்ளை ஏரியாவோ டிமாண்ட் ஏரியாவோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்கிறான். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான் புஷ் வருது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து புஷ் கொடுக்கும்போது வால்யூமும் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் நல்லா ஹையர் ஆகி போகுது, அப்படியே மாதிரி வால்யூமும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே ஏறுது. ஸோ இன்னுமே கூட ப்ரைஸ் மேலே போக வால்யூம் ஜென்ரேட் ஆகணும் ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சப்ளை உடையும் ஓகேங்களா. இங்கேருந்து ஏறும் போது இவன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் இந்த சப்ளை உடையும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. ஸோ அதான் இத்தீரியம் பற்றி அப்டேட் கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி டாமினன்ஸ் ஓகேங்களா. ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் போனவன் இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து திரும்புகிறான் ஓகேங்களா. 4 ஹவரில் பார்த்தா தெளிவாகவே தெரியுது, நல்லாவே திரும்பிட்டான். 4 ஹவரில் நல்லாவே திரும்பிட்டான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இது திரும்பிச்சா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரிங்களா. நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் இங்கே இருக்க லோவையாவது பிரேக் பண்ணோம். இங்கே இருக்க லோ அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 57.60 நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அகெயின் புல் பேக் கொடுத்துட்டு இறங்குவான். ஸோ இவன் இங்கே இறங்குறதுனால தான் நம்மளுக்கு இத்தீரியம் வந்து காலையிலேருந்து நல்லா ஏறின்னு இருக்கான். இங்கே பாருங்கள், இத்தீரியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறான் 4 ஹவரில். டாமினன்ஸ் இறங்குறதுனால தான் இத்தீரியம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதன் மூலியனால தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட் காயினில் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. கேடிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஓரளவுக்கு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இத்தீரியம் இதுக்கப்புறம் அவன் மேலே போனான்னா கண்டிப்பாக இந்த 3000 அதாவது 2806 இந்த இடத்துல அவன் போயிட்டு கன்சல்டேஷன் தான் ஆகணுமே ஒழிய இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரக்கூடாது ஓகேங்களா. ஒருவேளை கன்சல்டேஷனில் இருந்தானா பிரச்சனையே கிடையாது, உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இத்தீரியம் என்னன்றது சரிங்களா. ரைட் ஓகே. அதே மாதிரி நேற்று நான் வந்து யூடியூப்பில் லைவ் வருவா இல்லைனா வந்து டெலகிராமில் லைவ் வருவான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, யூடியூப் சொல்லியிருந்தீங்க, டெலகிராமும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது என்னன்றது இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து என்னோடய டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ டெலகிராமில் வரேனான்றது இல்லைனா யூடியூப்பில் வரேனான்றது என்னோடய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ எத்தனை மணிக்கு இல்லை லைவ் வருவேன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா டெலகிராம் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, சில பேர் வந்து அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்னென்னா, டெலகிராமில் வந்தால் ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, ப்ளஸ் திரும்பவும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பில் வந்தால் ரெக்கார்டில் இருக்கும், அதனால் எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் எப்படின்றது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து போஸ்ட் போட்டுறேன், அதாவது டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் போட்டுறேன். நாளைக்கு இல்லைனா நாளைக்கு சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை எப்போனா லைவ் வர அப்படின்றது சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.